ஐப்பசி மாதத்துடைய முதல் வாரம் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 26 வரை வரக்கூடிய பலன்களை தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு, மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த 7 நாளில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் என்னன்னா, ராசிநாதன் குரு, ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதியும் குரு. 7.5 சனியால் பலவிதமான சங்கடங்களை அனுபவித்த மீனராசி நண்பர்களுக்கு குருவுடைய பார்வை பிரமாதமான நேரமாக இருக்கும். அக்டோபர் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து அக்டோபர் 26 சனிக்கிழமை வரை உங்கள் ராசிநாதனுடைய முழுமையான பார்வை உங்கள் ராசி மேலே. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சாரமும் கொடுத்துருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம், குபேரர் அவதரித்த சாரம். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு பகவான் சாரமும் கொடுத்து குரு பகவானுடைய பார்வையும் பார்ப்பதால் 7.5 சனியுடைய முழுமையான பவர் குறைஞ்சிடும், அந்த சங்கடங்கள் சரியாயிடும். அதுபோக லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது பாவகத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் யார்? செவ்வா. அந்த செவ்வாவுக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு சாரம் கொடுத்துருக்கிறார். என்னுடைய பதிவு எந்த பதிவு நீங்கள் பார்த்தாலும் சரி, ஆதாரம் இல்லாமல் சொல்லிட மாட்டேனுங்க. கை கொடுத்தா மீளலாம், பேச்சு கொடுத்தோம்னா வார்த்தை கொடுத்தா மீள முடியாது. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்றதில் கவனமாக இருப்பணுங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வா. தனஸ்தானாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இந்த வாரத்தில் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. ஒரு கிரகமும் ஒவ்வொரு நாளில் மாற்றங்கள் ஏற்பட தான் செய்யும், சுழற்சி இருக்கும். அந்த செவ்வா உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு சாரம் கொடுத்துருப்பாரு. அந்த செவ்வாவுடைய பார்வை ராசிக்கு 11வது பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில், குருவுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் லாபஸ்தானத்தில் படுவதால் குருமங்கள யோகம் ஏற்படுது. வாங்கின இடத்துல கட்டுறதுக்கான ஒரு சூழலையும் கொடுத்த இடத்துல வாங்கிறதுக்கான சூழலையும் கொடுக்கும். பொருளாதார ரீதியாக சொல்கிறேனுங்க. காசு பணம் ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தருக்கு கொடுத்து விட்டனுங்க, வருமா வராதான்னு தெரியல, கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். இல்லை 10 லட்ச ரூபா வாங்கி விட்டனுங்க, கட்ட முடியல. அந்த வரவு செலவு, இந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த 7 நாள். உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், வளர முடியல, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். ஏன்னா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு, லாபஸ்தானாதிபதி சனி. தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, லாபஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு, லாபஸ்தானாதிபதிக்கு சாரமும் கொடுக்கிறாரு, தனஸ்தானாதிபதிக்கு சாரம் கொடுக்கிறாரு. இது எல்லாமே நமக்கு அற்புதமான தருணமாக இருக்குது. அவ்வளோ எண்ணத்துக்கு இந்த மீனராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி, 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது புதன். அந்த புதனுக்கும் குரு தான் சாரம் கொடுத்துருக்கிறார், ராகுக்கும் குரு தான் சாரம் கொடுத்துருக்கிறார். அப்போ குருவுடைய மகத்துவம் இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 7ஆம் தேதினா ஆங்கில தேதிக்கு என்ன வரும்னா 18ஆம் தேதி தானே மாதம் பிறந்தது, அதுலேருந்து 7 நாள் நீங்கள் கூட்டிக்குவாங்க. 25ஆம் தேதி, 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பலன் சொல்கிறேன். கரெக்டாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, வர வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அந்த 2 நாள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தீராத தடை நீங்க போகுது. ஐயா வேணாம், நான் விவாகரத்தை செஞ்சுக்கிறேன்ற மனநிலையில் இருந்தாலும் கூட வர வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாள் உட்காந்து பேசுனீங்கன்னா விவாகரத்து தள்ளி போயிடும். தீராத திருமண தடை
நாகதோஷத்தால் தள்ளி போகுது, செவ்வாய் தோஷத்தால் தள்ளி போகுது, பார்க்காத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, 6 மாதத்தில் முடிஞ்சிடும், 7 மாதத்தில் முடிஞ்சிடும், 1 வருஷத்தில் முடிஞ்சிடும், முடிஞ்ச மாதிரி இல்லை. ஐயா, ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் என்னன்னா கல்யாணம். வாழ்க்கை நடக்கலைனாலும் பிரச்சனை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லைனாலும் பிரச்சனை. அப்போது மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரமும் இந்த நேரம், வர்ற வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாள். மன வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னாலும் இந்த நேரத்தில் நீங்கள் பேசுகிறதன் மூலமாக, முயற்சி எடுக்கிறதன் மூலமாக நிச்சயமாக சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சங்கடங்கள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாற்று கருத்து இல்லை. புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவான் இருக்கிறார். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் என்னையா? எல்லாமே நடந்துருமா? எல்லாருக்கும் ஒரே எதிர்பார்ப்பு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்குது. எங்கள் குரு 5வது பாவகத்தில் புத்திரஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது, புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் உருவாகும் இல்லை. சார் எப்போ சார் உருவாகும்? அந்த டேட்டு கரெக்டாக சொல்லுங்கள் சார். சரியா திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாள். நாளை திங்கக்கிழமை தீபாவளி, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, அந்த 3 நாளில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் இருக்குதுன்னா அதை நீங்கிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். வேலை வாய்ப்புலையும் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கி கொடுக்குது. மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலை சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுமா சாமி? சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல நேரம், நல்ல அனுகூலம் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பாருங்கள், தப்பில்லை. அதே மாதிரி ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுத்தி பலனை இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க. இது விளம்பரப்படுத்துறதுக்காகலாம் சத்தியமாக நான் சொல்லலைங்க. அதில் 4 காசு சம்பாதிக்கணுன்ற அவசியம் சத்தியமாக எனக்கு இல்லை. இது மரியாதை நிமித்தமாக, வேலை நிமித்தமாக நான் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலை இது நீண்ட நாள் என்னால் இந்த விஷயத்தை நான் பண்ண முடியாது. என்ன ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. இது ஒரு குறிப்பிட்ட நாள் என்னால் செய்து கொடுக்க முடியும். ஒரு மனிதனுடைய முழுமையான ஆயுள் கால பலன், நாம் 10 வயசில் எப்படி இருப்போம், 30 வயசில் எப்படி இருப்போம், 40 வயசில் எப்படி இருப்போம், 60 வயசில் எப்படி இருப்போம், ஆயுள் முழுவதும் எந்த மாதிரியான ஒரு பலன் வரும்ட்டு துல்லியமாக அந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணுன்ற மாதிரி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிக சிறந்த நேரம் இந்த நேரம். சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னு அர்த்தம். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு மீனராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.